அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நுராய காய்தாவுடைய கித்தாப்ல வரக்கூடிய பாடங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பாடங்களுடைய தொடர்ச்சியா கமரியா ஷம்ஷியாவுடைய எழுத்துக்கள் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கமரியா ஷம்ஷியா எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமரி எழுத்துக்கள் 14, ஷம்ஷியா எழுத்துக்கள் 14. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா மனனம் செஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிரும். அல்ஹம்துலில்லாஹ். ஆனா மனனம் செஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா சில பேருக்கு அது ஞாபகத்துல வராது, தவறா ஓதக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம இந்த 14 எழுத்துக்கள், மொத்தம் 28 எழுத்துக்கள், நம்ம கமரியா ஷம்ஷியா எழுத்துக்கள் சேர்த்து 28 எழுத்துக்கள் மொத்தம் இருக்கு. ஸோ கமரியா எழுத்துக்கு முன்னால் அலிஃப் வந்தால் அந்த லாமை மட்டும் ஊத வேண்டும். உதாரணமாக இப்ப பாருங்க, வல் கமரி. இந்த வல் கமரியில கமரியாவோட எழுத்தான காஃப் வந்திருக்கு. இந்த எழுத்து லாம் அந்த எழுத்து வந்துட்டனால அதுக்கு முன்னாடி உள்ள லாமில் இணைத்து இதை ஊத வேண்டும். இப்படி 14 எழுத்துக்கள் இந்த மாதிரி வரும். அது என்னென்ன எழுத்துக்கள் பார்க்கலாமா? பா, ஜீம், ஹ, ஹ, ஐன், ஒயின், ஃபா, காஃப், கேஃப், மீம், வா, வாவ், ஹ, ஹம்சா, யா. இந்த 14 எழுத்துக்களுக்கு முன்னாடி அந்த லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த லாம தான் நம்ம உச்சரிக்கணும். இந்த எழுத்துக்களோட ஒக்கமரி, வஜ், அந்த மாதிரி வஜ், வஹ், வஹ், வஹ் அப்படின்னு அந்த ஐனோட முன்னாடி உள்ள எழுத்தை இணைக்க கூடாது. லாமை மட்டும்தான் இணைக்கணும். இப்போ இந்த மாதிரி தான் கமரியா எழுத்துக்களை நம்ம உச்சரிக்கணும். ஷம்ஷியா எழுத்துக்கு அப்படின்னா அதே தான். ஷம்ஷியா எழுத்துக்கு பின் அலிஃப்லாம் வந்தால் அதில் உள்ள லாமை ஓத கூடாது. மாறாக அதற்கு பின்னுள்ள எழுத்தோடு சேர்த்து ஓத வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வஷம்சி, இதுல ஷீனோட என்ன பண்றோம்? இணைச்சிடுறோம். முன்னாடி அந்த லாம்ல இணைச்சோம், இப்ப ஷீனோட இணைக்கணும். இப்படிதான் கமரியாவுடைய எழுத்துக்களை லாமோட இணைச்சு ஓதணும். ஷம்ஷியாவோட எழுத்துக்கள் அந்த எழுத்தோடய இணைத்து ஓதணும். அப்ப அதே மாதிரி இதுக்கும் பாத்தீங்கன்னா 14 எழுத்துக்கள் இருக்கு. த, ச, தால், ஸால், ரா, ஸா, சீன், ஷீன், ஸாத், வாத், தா, லா, லாம், நூன். இந்த 14 எழுத்துக்களும் வந்தால் இந்த 14 எழுத்துக்களை தான் இணைத்து ஓதணுமே தவிர அந்த லாம உச்சரிக்க கூடாது. இப்ப கமரியா எழுத்துக்களுக்கு உதாரணங்கள் பார்த்தோம் அப்படின்னா வல் கமரி, வல் யதாமா, வல் அக்ரபீன, வல் காரிஅது, ஹுமுல் முஃப்லிஹூன. இந்த யா அப்புறம் அந்த ஹம்சா எல்லாமே பாத்தீங்கன்னா என்னது? கமரி எழுத்துக்கள். அதனால அதுக்கு முன்னாடி உள்ள லாம உச்சரிச்சோம். மீம் எல்லாமே கமரியாவுடைய எழுத்துக்கள். அதனால முன்னாடி உள்ள லாம உச்சரிச்சோம். இப்ப அது ஷம்சி எழுத்துக்கள் பாருங்க. இத ஷம்சு, கானன் நாசு, யகூலு ரசூலு, அகீமுஸ் ஸலாத்த, வஸ்ஸமீஇ, வஸ்ஸாரிகீன, வஸ்ஸாகிரீன. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஷம்ஷியாவோட எழுத்துக்கள் முன்னாடி அலிஃப்லாம் வந்தா அந்த அலிஃப்லாமை விட்டுட்டு அந்த லாம் மேல நம்ம சுக்கூன் வச்சு ஓதணும். இவ்வளவுதான் கமரியா மற்றும் ஷம்ஷியா எழுத்துக்களுடைய சட்டம். இது பார்க்க நமக்கு ரொம்ப கடினமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க அந்த 14 எழுத்துக்களை மனப்பாடம் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி அந்த 14 எழுத்துக்களை நீங்க கவனிச்சு ஓத ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு இது இலகுவாதான் இருக்கும். எந்த ஒரு பாடமும் பாத்தீங்கன்னா பயிற்சி பண்ணா மட்டும்தான் இலகுவா இருக்கும். ஆகையால இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பாடங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்காக உட்கார்ந்து நம்ம நேரத்தை செலவு செய்து நம்மளுடைய நாவுக்கு பயிற்சி கொடுக்கணும். நம்ம நாவுக்கு பயிற்சி கொடுக்க தான் எல்லா வார்த்தைகளும் நம்ம நாவு பழகும். ஒரு செயலை ஒரு விஷயத்துல நம்ம தேர்ச்சி பெற்று வரணும் அப்படின்னா அதுக்கு பழக்கம் வேணும். பழகுனா மட்டும்தான் பாத்தீங்கன்னா அதுல நம்ம தேர்ச்சி பெற்று வருவோம். அதனால இந்த எழுத்துக்கள், இந்த மாறுபட்டு வரக்கூடிய சட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம நாவு பழகணும்னா நம்ம நாவை எழுத்துக்களோட புழங்க வைக்கணும். எப்படி? இத ஷம்சு, கானன் நாசு, இப்படி நம்ம வாய் விட்டு சொல்லும் போது தானே அது பயிற்சி எடுக்குது. நம்ம சும்மா இந்த வீடியோ மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் சொல்றதை மட்டும் நீங்க காதால கேட்டுட்டு இருக்கீங்க, கண்ணையும் காதையும் மட்டும் நீங்க உபயோகப்படுத்துனீங்கன்னா குர்ஆன் நம்ம வாயால தான் ஓதுறோம். அதனால கண்ணையும் காதையும் மட்டும் நீங்க பயன்படுத்துனீங்கன்னா நமக்கு குர்ஆன் இலகுவா வராது. உங்க நாவுக்கு பயிற்சி கொடுக்கணும், பழக்கம் கொடுக்கணும். அந்த எழுத்துக்களை திரும்ப 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 ஓதி 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 உங்களுக்கு அந்த ஒவ்வொரு சட்டங்களும், இப்ப மஹ்ரஜா இருக்கட்டும், அதுக்கடுத்து அதுல இருக்கக்கூடிய
சட்டங்களா இருக்கட்டும், எதா இருந்தாலும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, உங்க நாக்குக்கு பயிற்சி குடுக்கணும். உங்க நாக்கு பயிற்சி அடையணும் அப்படின்னா, அந்த சட்டங்கள நம்மளுடைய கவனத்துல உள்வாங்கி, அத வந்து நீங்க திரும்ப திரும்ப இந்த மூளைக்கு பயிற்சி குடுக்கணும். அப்ப அந்த மூளை என்ன ஆகும்? ஓகே, ஷீன் வந்திருக்கு. ஷீன் வந்து ஷம்ஷே எழுத்து. அலிஃப் லாம விட்டுட்டு ஓதணும்னு சொல்லிட்டு பயிற்சி ஆகும். இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு வந்து அது வராது. இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டு, குரான்ல எடுத்து கமிதா ஷம்ஷே எழுத்துக்கள் தெரிஞ்சிருமா அப்படின்னா தெரியாது. ஏன்னா, நீங்க இன்னும் உங்களுடைய மூளையில அத பதிவு பண்ணல. நம்ம அத கண்ணால பார்த்து, பார்த்து நான் சொல்ற வீடியோ காதால கேட்டு, கேட்டு உங்க வாய்க்கு நீங்க வந்து பயிற்சி குடுக்க தான் இந்த 3ம் கரெக்ட்டா செயல்படும். நம்ம குரான் ஓதும்போது மூளையும், வாயும் தான் அதிகமா செயல்படுது. கண்ணு பார்க்க மட்டும் தான் செய்யுது. ஆனா மூளையும், வாயும் மட்டும் தான் அதிகமா செயல்படுது. எத்தனையோ நபர் கண் இல்லாதவங்க குரான் ஓதிட்டு இருக்காங்க அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு. எப்படி? மூளையும், வாய்க்கும் வந்து இதுல அதிகமான ஒரு பயிற்சி இருக்கு. கண்ணு சும்மா பார்த்துட்டா அது வந்து நம்ம ஓதிற முடியுமா? கண்ணு பார்க்கணும் தான் நான் இல்லன்னு சொல்லல. அது வந்து ஒரு நமக்கு உதவுற டூல் மட்டும் தான். ஆனா, அத நம்ம கரெக்ட்டா படிக்கணும் அப்டின்னா, நம்மளுடைய மூளையில நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி பார்க்க போனா, இப்ப எதுவுமே நூறானி காய்தாலாம் படிக்காம குரான் எடுத்து வச்சு பார்த்தா, குரான் கண்ல தெரியுதே! கண்ல தெரியுதா? ஆனா யாரால ஓத முடியுதா? அத போய் நம்ம கத்துக்கிட்டு வந்து தானே ஓதுறோம். அதனால தான் சொல்றேன். கண்ணு பார்த்தா மட்டும் ஓத முடியாது. காது கேட்டா மட்டும் ஓத முடியாது. நாக்குக்கு பழக்கம் குடுக்கணும். கண்ணு பார்க்கணும், காது கேட்கணும், நாக்குக்கு பழக்கம் குடுத்து, அதுக்கப்புறமா நம்ம குரான வந்து பார்த்து ஓத ஆரம்பிக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஆகையால இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இன்ஷா அல்லாஹ் இந்த பாடங்கள வந்து இப்போ குறைந்தது 3லருந்து 7 நிமிஷமாவது நீங்க வந்து பயிற்சி செய்யுங்க. இந்த வீடியோ மட்டும் இல்ல. நான் போட்ட ஹரக்கத்துடைய பாடத்திலிருந்து இந்த வீடியோ வரைக்கும் நீங்க வந்து ஒவ்வொரு பாடங்களையும் டெய்லியும் நீங்க வந்து பயிற்சி பண்ண தான் உங்களுக்கு வந்து அந்த நாக்குக்கு பழக்கம் வரும். அந்தந்த சட்டங்கள்ல இந்தந்த இடத்துல நம்ம இப்படி ஓதணும் அப்படின்னு உங்க நாக்குக்கு பழக்கம் பண்ணி உங்க மூளைக்கு ரிஜிஸ்டர் பண்ணாதான் நம்ம குரான் ஓதும்போது நமக்கு இலகுவா இருக்கும். ஆகையால இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்காக பயிற்சி பண்ணி பயனடையக்கூடிய இம்மை, மறுமை 2 இடத்திலும் நம்ம பயனடைவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.